கிரிக்கெட் கிரவுண்ட் பாரு. கிரிக்கெட் செமையா விளையாடுவீங்களா கிரிக்கெட்டு? கிரிக்கெட் எப்படி தெரியுமா? நீஞ்சிக்கிட்டே பவுலிங் பண்ணணும். நீங்க ஒரு நாள் நீஞ்சிக்கிட்டே பேட்டிங் பண்ணணும். பயங்கரமாக கிரிக்கெட் கிரவுண்டு உள்ளே போகிறோம். ஏன்னா புயல் அறிவிச்சாங்க. ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட்டில் ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களா, ராமநாதபுரம் மாவட்டம்லாம் ரொம்ப மோசம்னு சொல்லியிருக்காங்க, உங்கள் ஊரெலாம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. சரி நம்ம லைவாகவே வீடியோ எடுத்து காமிச்சிருவோம்னா லைவா வீடியோ இருக்கிறதுக்காண்டி 3 நாள் காத்திருந்து 4 நாள் வெளியே வந்திருக்கோம். ஆனால் மழைநாள் சரியா உள்ள இதான் காற்று கொஞ்சம் அயர்ந்துருக்குண்ணே. இன்னைக்கு காற்று கொஞ்சம் அயர்ந்துருக்கு. அயர்ந்திருந்தாலும் பரவாயில்ல, வேகமாக தான் இருக்குது. இவ்வளோ நாளைக்கு வெங்காயம் உழுதுல அந்த சங்காயத்து கடை சுற்றி கிடக்கிறவன் அவன் பாசியை திங்கிறவன். இதுலாம் மீன் வர்றதா எப்போமாவது தான் அந்த செப்பிலி இப்படிலாம் குடி விடும். ஆனால் அங்கே போனால் எப்போவுமே அந்த மீன் தான் பிடி விடும் செப்பிலி. சரி வா வெள்ளத்துக்கு போவோம். நின்றுட்டேன். குண்டு எடுக்காங்க. தூண்டி எடுக்கிற வேணும். இது போடுறதுக்கு போ தெரியலாக்கு இந்த அவங்கள்ட்ட போய் கேள்றாங்க தூண்டி வச்சுருக்காங்களா பாட்டு போ. இதெல்லாம் கடையில் பாருங்க. உள்ளூர்காரங்களே கிடையாது, வெளியூர்காரங்க வந்து அங்கேருந்து தூண்டியோட வந்திருக்காங்க. எல்லாமே அதில் இருக்கிற பசங்க இதுங்க எல்லாமே சாயல்குடியிலேருந்து வந்திருக்காங்க. சாயலம் பக்கத்தில் சாயல்குடி. இப்போ இது ஹார்பர் எட்டி பார்க்க 2 பேர் வந்திருக்காங்களா? 2 பேர் எப்படி போட்டில் ஏறலான்னு பார்த்துக்கிருக்காங்க. தெரியுதா இல்லையா? ஏறிட்டாங்கன்னா கொஞ்சம் விட்ட போட்டுல தாவிடுவாங்க. அன்னைக்கு பார்க்க ஒரு நாய் போட்டுக்குள்ள இருந்து ஓடி வருது. நானும் தான் வந்தேன் அன்னைக்கு. அந்தனி கேட்கிறான். நம்ம 2 தான் வந்தோம். அந்தனி இல்ல நீ தான் கேட்டி அப்படியே கடலுக்கு போனேன் இருக்காது. இது வரைக்கும் நீங்க பார்த்தது இசைப்படகுகள். இதுல ஒரு எல்லை கோடு இருக்குமே. ஒரு எல்லை கோடு இருக்குமாடா? எல்லைக்கோடு எங்க இருக்கு? இதுல ஒரு கோடு போட்டாங்கடா. இந்த கோட்டுக்கு இந்த கோட்டுக்கு இது பச்சையா, இந்த கோட்டுக்கு இங்கிட்டு வர விசைப்படகு, இங்கிட்டு வர நாட்டுப்படகு. இங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட நாட்டுப்படகுகள் யாருங்க அப்பெல்லாம் வெறும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. எல்லாரும் தண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. தண்ணினா அந்த தண்ணி இல்ல, போட்டுல மழை தண்ணி கிடக்கும். தண்ணி போட்டுன்னு நினைச்சா எல்லாரும் என்ன நினைச்சிருக்க? போட்டுல தண்ணி கிடக்கும், மழை தண்ணி. அதை வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வெளியே விடுவாங்க தண்ணியை. அதான் தண்ணி போட போறேன்னு சொல்லுவாங்க. போட்டில் போய் தண்ணி போட்டு வந்துடுறேன் அப்படின்னு. பவளப்பாறை இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னே ஒரு ஆட்டா இதே மாதிரி செஞ்சு கடலுக்குள்ள இறக்குனாங்க. இப்போ மறுபடியும் செஞ்சு வச்சிருக்காங்க. நிறைய ஹார்பர் ஃபுல்லாக செஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ இது வந்து இறக்குறதுக்கு ஒரு கப்பல் வரும். அந்த கப்பலுக்காண்டி அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது உள்ள செஞ்சுருக்கு. பரவாயில்ல. இந்த ஒரு விஷயம் உண்மையிலே லைக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்ன கடல் வளத்துக்கு பவளப்பறைகள்லாம் நிறைய அழியுதுன்னு சொல்லி செயற்கை பவளப்பறை வச்சு கடலை பாதுகாக்கிறாங்க. மீனவனா பெருமைப்படுறோம். அப்படியே அங்கே வந்து உள்ள நுழைஞ்சோமா, அந்த நுழைவாசலி உள்ள நுழைஞ்ச கார்ப்பு இருக்குல்ல, இந்த நுழைவாசலி வெளியே போகிற நுழைவாசல். ஆமாம், அதாவது இந்த நுழைவாசல்ல தான் மீன் எடுக்க வர்ற வண்டி. எந்த வண்டி பெரிய வண்டி எவ்வளோ இதுக்குள்ள வரும். அது வந்து உள்ளூர்காரங்க பைக்கு மட்டும் உள்ளூர்காரங்கன்றத விட கடலுக்கு போறவங்களுக்காக அந்த கேட்டை திறந்து லேசா வச்சிருக்காங்க. ஊருக்குள்ள இருந்து எல்லாரும் கடலுக்கு வர்ற இடத்துக்காக. இது இந்த ரோடு வந்துக்கிட்டு நம்ம ஹார்பருக்கு மீன் எடுக்க வர்ற பெரிய வண்டிகள்லாம் இது வழி தான் ஹார்பருக்குள்ள போகணும். ஒரு கறிக்கா ஒரு யாராவது கறிக்கு கூட மீன் வாங்கலாம். அப்படி கைவிடி போடுறாங்களோட ஆள்காங்கிறது. இது கருப்பா இல்லையோ? இல்லை அது ஆள்கே இல்லை, பணம். இது தூரவோ இல்லை, ஏதாவது கறிக்கு மீன் வாங்கிடலாம். நண்டு பிடிச்சாலே யாரும் தெரியலையே. இப்போ வந்து இது ஹார்பருக்குள்ளே பார்த்தோம்னா இது வந்து ஹார்பருக்கு வெளியவும் நிறையா சின்ன படகுகளை போட்டு வச்சுருப்பாங்க. அதுலேயும் போவோம். ஃபைபர் படகுகள், சின்ன காரக்கில் போகிறவங்க அதெல்லாம் இதில் இருக்கும். நிறைய உடஞ்ச படகுலாம் இங்கே தான் கிடக்கும். இப்போ பழுது பார்க்குறதுக்காண்டி தூக்கி போட்டிருப்பாங்க எல்லாமே இங்கே. மாடி எல்லாம் உடைக்கிறதுக்கு போட்டதெல்லாம் நிறைய கிடக்கு. யாரோ காரக்கில், இந்த காரக்கில் யாரோ வருதுடா, யாருன்னு பார்ப்போமா? வருது. ஒரே ஆள் ஒரு சின்ன போட்டில் போய் வலையை விட்டுட்டுல வருது போல. ஆமாம், வலை பிடிச்சிட்டு வலையை விட்டுட்டு வரலாம்ல. வலையை போய் எடுத்துருந்தோன்னா மீன் பிடிச்சிடலாம்டா. ஏதாவது கறிக்கு இப்போ பிடிப்போம். இப்போ போய் அவங்க ஏதாவது நண்டுக்கிண்டு கொண்டு வந்தால் கறிக்கு வாங்கிட்டு வந்துட்டு போயிடுவோமா? வலை விட்டுட்டுல வர்ற மாதிரி இருக்கு. நண்டு அப்படியே விற்றுட்டு யாரா இருக்கும்? நிக்சனா அவன் தானே பிடிமா நண்டு? ஆளை பார்த்துலாம் சொல்லலை.
நிக்ஷனாக தான் இருக்கும். அவன் ஆற்றுக்குன்னு நேர்ந்து விட்ட ஆற்றுக்கு விட்டால் தான் அதை வச்சு தான் சொல்கிறேன். மற்றபடி நம்ம என்ன ஆள் கண்ணா இருந்து சொல்கிறேன். நல்ல டைட்டாக இருக்கு. நண்டு பிடிச்சியா? இப்போ கால் நண்டு பிடிச்சது யாரோ 4 நண்டு 5 நண்டு பிடிச்சாங்கன்னு சொன்னாங்க. கறிக்கு நண்டு வாங்கலான்னு வந்தோம். எங்கிட்ட போயிட்டு வரியா? எங்கிட்ட விட்டு வரியா? அங்கே போட்டுக்கிட்டே நண்டு கிடந்துச்சா? 4-5 நண்டு தூக்குனாங்களா அந்த போட்டலுக்குள்ள? அன்னைக்கு ஒருத்தன் சொன்னான் 5 களி நண்டா 4-5 நண்டா நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் தூக்கும்போது. மினிஸ்டர் இப்போ அதை கறிக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வர்றோம் இங்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு. அதை ஒன்று பார்த்துட்டு தான் வர்றோம். தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கி அப்படின்னு பார்த்துட்டு வர்றோம். வேற சூவா பாரு கடலுக்கு வைக்க வைக்க. கடலுக்கு சூவா இந்த பாட்டி வீட்டில் இறங்கும்போது ஆற்றுல இறங்குறதுக்குண்ணா அதுக்காண்டி சூ வாங்கி போட்டேன். ஆமாம் ஆமாம் போவோம். நாங்கள் எல்லாருமே பாதுகாப்பாக தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. நிறைய இடங்கள்ல நிறைய மீனவர்களுடைய படகுகள்லாம் சேதமாயிருக்கு. ராமேஸ்வரத்துல நிறைய போட்டு அடைஞ்சிருக்கும் இல்லையா கரையா? மாமனு மண்டபம் எல்லா ஊருமே சேதம். எல்லா ஊர்லேயும் சேதம்னா அங்கே என்ன காரணம்? என்ன முறையான இது ஹார்பர் இல்லாததான் காரணம். வேற என்ன முறையானது ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அழிவு இருக்காது. இப்போ நம்ம ஊரில் மாதிரி கெட்டி போட்டுதாங்கன்னு வச்சுக்க, கல்லுக்குள்ளே போட்டுட்டு அவங்க வாட்டுக்கு அண்ணன் நிம்மதியாக இருப்பாங்க. எவ்வளோ தொழில் வளம் உள்ள ஒரு ஊர். ஆனால் அங்கே முறையான ஹார்பர் இல்லைன்னா வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்துக்கிட்டு அதை வந்துக்கிட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த வேலை பார்க்குறத ஒரு திருப்தி இல்லாத மாதிரி சொல்லிக்கிறாங்க. இன்னொன்று வேணே பாலம், அந்த பாலம் ஓப்பனில் இருந்துச்சுன்னா காற்றுக்கு தக்கன போட்டையும் மாற்றி போட்டுடலாம். நம்ம பாலமும் அந்த இந்த பாலம் இப்போ கட்டின பாலம் நல்லா உயரமாக இருக்குது. பழைய பாலம் வந்து நல்லா டக்குன்னு பெரிய போட்டையெல்லாம் மாற்ற முடியாது இல்லைண்ணா? ஆமாம், உயரமாகவே போட்டுறேன். இல்லை அதை இப்போ திறந்தே வச்சிடலாம்ல, ஏன்னா அதெல்லாம் ரயில் தான் ஓடல இல்லை. ஏன் எப்போனாலும் போட்டு போகிற மாதிரி வர்ற மாதிரி வச்சிருந்தேன். அதுதான் சரியான ஒரு இது. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அதை ஓப்பன் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு இது இருக்கோ, ரூல்ஸ் எது இருக்கோ தெரியலையே. அது ரூல்ஸ் இல்லைனாலும் ரூல்ஸ் உருவாக்குவாங்க. மக்களுக்காண்டியாவது அதை மாற்றி அதை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நினச்சது தக்கன மாற்றி போய் போட்டுக்குருவாங்க. அதுலேயே போயிடும் அந்த மாதிரி. இருக்கு இல்லை அந்த மாதிரி தான் இருக்கு பொழப்புகள்னு சொல்கிறேன். பாருங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது வரைக்கும் நாங்கள் வந்ததில் வந்த பாதை இது மட்டும்தான். இது வரைக்கும் இங்கே பார்த்த எல்லாமே ஊர் வேறு பாதைகள். அதே மாதிரி இன்னொன்று, நான் எங்கள் வீட்டுக்கு போகிற பாதையே வேறு. அது வந்து எங்களுக்கு கரம்பையால் நாங்கள் போட்டு வச்சுருந்தோம். அது மலைக்கு வண்டியை ஓட்ட முடியல, வாரிக்கிட்டு கீழே மரியாதைலாம் ஒரு 4 தடவை விழுந்துட்டான். அதனால இப்போ மண் வழியே ஓட்டிட்டு போகிறோம். பாருங்க ரோடையெல்லாம் மண் வழி இல்லை, இது ஒரு மண்ணு தான். மண் வழியே அப்படியே ஓட்டிட்டு போகிறோம் பைக்கை. தலையை வண்டியை கீழே ஓட்டுருவோம். வரும்போது ஒரு ஆட்ட தலைவர் முள்ளில் செருக்க வச்சுட்டேன். முள்ளில் செருக்க வச்சு உருவி எடுக்க முடியாமல் செருக்கிறது வந்திருக்கு. அடுத்த கட்டமாக அதே இடத்துல போகிறான். என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பார்ப்போம். ஐயோ பாருங்க எப்படி பாதையில் போய்கிட்டு இருக்கோம். மெதுவா போப்பா ஐயா, நல்லா இருப்ப. மைக்கு செல்லுகளை கீழே விழுந்துட்டா நாங்கள் கீழே விழுந்துட்டோம்னு அர்த்தம். நீங்களே கெஸ் பண்ணிக்கிறீங்க. அட இதில் என்ன ஒன்றா விழுந்தா அடி விடாது. எங்கிட்டு போனாலும் மண்ணு அதெல்லாம் அடி விடும்டா. அடிபடும்டா, பெரிய லெவல்ல விளாதுன்னு சொல்றேன். பெரிய லெவல்ல அது லேசா கை கால்ல மட்டும் லேசா அப்புறம் உனக்கு முள்ளு கீச்சுச்சுல, கை கால் பரல சுளுக்குடு. இந்த முள்ளு தான்டா. இத நீ இறங்கிறியா? போ போ. என்ன அப்புறம் ரத்தன வரலாம வந்துட்டு அப்புறம் என்ன போ போ போ. நிதானமா நீ இதுல இருந்து என்ன தெரியுது? அப்படியே நீ வந்திருக்கணும். நிதானம் என்னைக்குமே நல்லது. நல்லது. அப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியுமே எங்கேயும் வராம போயிருந்துக்கலாம். இந்த பாருங்க ஒரு வழியா வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த முள்ளுன்னு பார்க்காம வச்சு ஸ்பீடு துட்டான். சட்டு உடையா போய் சிரித்துட்டு மண்ணுக்கு வாரி.
கை வீசம்மா கை. இதெல்லாம் பேச்சு வச்சிருப்பாங்க இல்லையே, கட்டா அதெல்லாம் பேச்சு வச்சிருப்பாங்க இல்லையே. அந்த கதறி கிடக்கல. அப்பா வந்தாச்சு, வீடு வந்து சேர்ந்தாச்சு. எம்மாடி பாட்டு தானே ஓடுதாமே, காப்பி ரைட்டு ஆகுமே. ஒரு வழியா எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ரிட்டன் எங்கள் வீட்டுக்கே வந்து வீடியோ முடிச்சாச்சு. எங்கள் ஊர் குட்டி ஊர் தான். எங்கள் ஊரை சுற்றி காமிக்கல, ஹார்பரை சுற்றி காமிச்சேன். எங்கள் ஊரை சுற்றி காமிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு நாள் எங்கள் ஊரை சுற்றி காமிக்கிறேன். பாய்.